முயற்சி இல்லாமல் ஏதாவது கிடைக்குமா என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நமக்கு வேண்டியதை நாம் தான் தேடி பெற வேண்டும். நீங்கள் இழந்துவிட்ட நேரத்திற்காக வாடாதீர்கள். இருக்கிற நேரத்தை தன்னம்பிக்கையோடு பயன்படுத்தி சாதியுங்கள். நமது வாழ்க்கையினை நமக்காக நிலைப்படுத்த நமக்கு வெளியே வேறு எவரோ ஒருவரை எதிர்பார்த்து கொண்டிருப்பது நமது நோயின் ஒரு பகுதியாகும். தெருவில் சென்று கொண்டிருக்கும் ஒருவனிடம் நியாயத்தை பற்றி பேசுங்கள் மற்றும் அவனிடம் பணத்தை பற்றி பேசுங்கள். உங்களுக்கு அதிக அளவில் யார் மதிப்பு கொடுக்கிறார்கள் என்பதை கவனியுங்கள். நீங்கள் உழைக்கிற நேரம்தான் உங்கள் வாழ்க்கையிலேயே மிகவும் சந்தோஷமான நேரமாக இருக்க முடியும். உழைப்பு, கடின உழைப்பு, மிக மிக கடின உழைப்பு, இவையே வெற்றிக்கு 3 படிகள் ஆகும். வெற்றி, நம்பிக்கை இவைகள் மட்டும் போதுமா? விழிப்புணர்வும் வேண்டும். நம்மை சுற்றி என்னென்ன வாய்ப்புகள் உள்ளன, அதனை கண்டறிய கண்களையும் காதுகளையும் திறந்து வைத்திருக்க வேண்டும். முயற்சி எல்லா வேளைகளிலும் இன்பம் பயப்பதில்லை. ஆனால் முயற்சியின்றி இன்பம் ஒருபோதும் பிறப்பதில்லை. முடிவை நோக்கி முயன்று செல்லுங்கள். ஒருபோதும் நின்று விடாதீர்கள். எது ஒன்றும் இயலாத அளவுக்கு கடினமில்லை. தேடினால் தேடி எடுக்கலாம். ஒரு கடமை விருப்பமாக ஆகிவிட்டால் இறுதியில் அதுவே ஒரு சந்தோஷமாக ஆகிவிடும். புதிதாக தோன்றும் ஒவ்வொரு நெருக்கடியையும் தட்டி கழிக்காமல் சந்திப்பதே மனமுதிர்ச்சியின் அறிகுறி. வாழ்வில் நமக்கு சொந்தம் என்று சொல்லக்கூடிய சொத்து நம் செயல்களை. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. உங்களுக்கு என்ன தெரியும் என்பதை நிதானமாகவே கவனித்து செய்யுங்கள். உங்கள் தவறுகளை ஒப்புக்கொள்ளுங்கள். அப்போதுதான் உங்களை நீங்கள் திருத்திக் கொண்டு முன்னேற முடியும். உண்மையான நேர்மை என்றால் என்ன? சொல்லால், செயலால், தந்திரத்தால் என எந்த விதத்திலும் பிறரிடம் இருந்து கூடுதலாகவோ ஏமாற்றியோ எதையும் மனசாட்சிக்கு விரோதமாக செய்யாமல் இருப்பதே நேர்மை. நேர்மையான முயற்சியால் கிடைத்த வெற்றியின் மூலமாக கிடைக்கும் மகிழ்ச்சியின் சிகரத்தை யாரும் அளக்கவே முடியாது. இந்த மகிழ்ச்சிக்கு இணையாக எதுவுமே ஈடாகாது. வீழ்ச்சியில் கலக்கம் வேண்டாம், மகிழ்ச்சியில் மயக்கம் வேண்டாம். எப்போதும் கடலை போல அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு உங்கள் கடமையை மட்டும் செய்யுங்கள். உங்கள் வருமானத்தை பெருக்கிக் கொள்ள நீங்கள் விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் உங்கள் திறமையை பெருக்கிக் கொள்வதாகும். கடல் அலைகளை பார்க்காதீர்கள், அதன் மீது கம்பீரமாய் செல்லும் படகை பாருங்கள். வாழ்க்கையில் கஷ்டங்களை பார்க்காதீர்கள், அதனுடன் தன்னம்பிக்கையுடன் முன்னேற பாருங்கள். மேலும் இது போன்று பல வாழ்க்கை பொன்மொழிகளை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். இது உங்கள் சர்வமீன் சேனல். நன்றி, வணக்கம்.